إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனும் ஒப்போ நிகரோ இணையோ துணையோ இல்லாத அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இதற்கு முந்தைய ஜும்மாக்களிலே நாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு சந்திக்கவிருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையின் முதல் படியாகிய பர்ஸஹ் எனும் கபருடைய வாழ்வை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். பர்ஸஹ் என்ற வாழ்க்கையிலே அந்த நாம் மரணத்திற்கு பிறகு அந்த திரைமறைவு வாழ்க்கைக்குள் செல்லக்கூடிய மனிதர்களை நாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் 3 சாராராக பிரிக்கலாம். முதலாவது சாரார் இறை மறுப்பாளர்கள். இறை மறுப்பாளர்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே ஈமான் இல்லாமல் நடிக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், முனாஃபிக்கின்களும் உள்ளடங்கி விடுவார்கள். முனாஃபிக் என்ற வார்த்தைக்கு 2 வகையான பொருள் நம்முடைய மார்க்கத்திலே உண்டு. முதலாவது இறை நம்பிக்கையிலே நடிக்கக்கூடியவர்கள், இவர்கள் காஃபிர்கள், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவது இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள், முனாஃபிக்கினுடைய பண்புகள், இவர்கள் காஃபிர்கள் அல்ல, இவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்றாலும் காஃபிர்கள் என்பவர்கள் அதிலே ஈமானிலே இறை நம்பிக்கையிலே இரட்டை வேடம் போடக்கூடிய நயவஞ்சகர்கள், முனாஃபிக்கின்கள் அதிலே உள்ளடங்கி விடுவார்கள். இரண்டாவது சாரார் இறை நம்பிக்கை கொண்டு பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள். மூன்றாவது சாரார் இறை நம்பிக்கையாளர்கள். இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு எத்தகைய இன்பங்கள் அங்கே கிடைக்கும் என்பதை நாம் முந்தைய உரைகளிலே பார்த்தோம். அதே நேரத்தில் இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள், மூமின்களாக இருந்து கொண்டு பெரும்பாலும் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் மரணத்திற்கு பிறகு சந்திக்கக்கூடிய அந்த பர்ஸஹ் எனும் திரைமறை வாழ்க்கையிலே, கபருடைய வாழ்க்கையிலே இவர்கள் எத்தகைய நிலையை அடைவார்கள் என்பதை பல்வேறு திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்திலே 99 100வது வசனங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான். காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன், அவர்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் பொழுது, மரண தருவாயிலே அவன் இருக்கும் பொழுது அவன் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைப்பான், கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை திருப்பி அனுப்பி விடுவாயாக, லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் செய்யாமல் விட்டுவிட்ட நல்லறங்களை எல்லாம் நான் செய்வேன். ஏனென்றால் மரண தருவாய் நெருங்கும் பொழுது நாம நினைக்கிறோம் அவருடைய உயிர் ஒரு வினாடியில் பிரிந்து விட்டது, ஒரு நிமிடத்தில் பிரிந்து விட்டது எல்லாம் நினைக்கிறோம். நம்முடைய பார்வைக்குத்தான் ஒரு வினாடி, நம்முடைய பார்வைக்குத்தான் ஒரு நிமிடம். ஆனால் நம்முடைய பார்வையில் எவ்வளவு வேகமாக ஒருவன் மரணித்தாலும் அவன் அந்த மலக்குமார்கள் கர்கராவுடைய நிலை, மலக்குமார்களுடைய வருகையை, உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் வருவதை
கண்களால் அவன் பார்த்த பிறகு அவன் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்த பிறகுதான் அவனுடைய உயிர் பிரியும். ஆனால் நம்முடைய பார்வைக்கு அது ஒரு வினாடியாக இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு ஒரு நிமிடமாக இருக்கலாம். அவன் நினைப்போம் நின்று கொண்டே இருந்தான், பேசிக்கொண்டே இருந்தான், உடனே மரணித்து விட்டானே, அப்ப இவன் எப்படி மலக்குமார்களோடு உரையாடி இருப்பான், எப்படி நடந்திருப்பான் நாம நினைப்போம். ஆனால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், காஃபிர்களில் ஒருவனுக்கு மரணம் நெருங்கும் பொழுது அவன் கோரிக்கை வைப்பான் மலக்குமார்களிடம். அவனுக்கு எல்லாம் உண்மை என்று தெரிந்துவிடும், இஸ்லாம் தான் சத்திய மார்க்கம் என்பதை அவன் புரிந்து விடுவான். அப்போது அவன் கூறுவான், கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை திருப்பி அனுப்புவாயாக, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டு வந்த நல்லறங்களை எல்லாம், நான் செய்யாமல் இருந்த நல்லறங்களை எல்லாம் செய்து விடுவேன் என்று அப்பொழுது கோரிக்கை வைப்பான். நல்லறங்கள் செய்வதாம் உயிரோடு இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நாம் செய்து கொள்ள வேண்டும். மரண தருவாய் நெருங்கும் பொழுது மலக்குமார்களை பார்த்த பிறகு உயிர் தொண்டைக்குழியை அடையும் பொழுது கோரிக்கை வைப்பதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது நீ சொல்லக்கூடிய வெற்று வார்த்தை தான். உண்மையிலேயே திருப்பி ஒரு பேச்சுக்கு அனுப்பி வைத்தாலும் திரும்பி வருவது என்பது கிடையாது. அல்லாஹ் ஒரு பேச்சுக்கு திருப்பி அனுப்பி வைத்தாலும் அவன் நல்லறங்கள் செய்ய மாட்டான். அதான் அல்லாஹ் கூறினான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா மின் வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யபஅஸூன், அவர்கள் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் வரை, கியாமத் நாளில் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடிய கடைசி மனிதர் வரை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய கியாமத் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் பர்ஸஹ் என்ற வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த பர்ஸஹ் வாழ்க்கையில காஃபிர்கள் எப்படிப்பட்ட வேதனையை எல்லாம் அனுபவிப்பார்கள் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திலே 9வது அத்தியாயம் 101வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், முனாஃபிகீன்களை பற்றி, ஈமானிலே நடித்துக் கொண்டிருந்த நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். وَمِمَّنْ حَوْلَكُمْ مِنَ الْأَعْرَابِ مُنَافِقُونَ وَمِنْ أَهْلِ الْمَدِينَةِ مَرَدُوا عَلَى النِّفَاقِ, நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நாயகமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிராமவாசிகள், நபிகள் நாயகம் மதீனாவில் இருக்கும் பொழுது சுற்றி வாழ்ந்த கிராமவாசிகள், அதே போன்று மதீனாவிற்கு உள்ளேயும் நயவஞ்சகத்தனத்திலே ஊறி கிடைத்தவர்கள் இருக்கின்றார்கள். லா தஅலமுஹும் நஹ்னு நஅலமுஹும், அந்த நயவஞ்சகர்களை நபியே நீங்கள் அறிய மாட்டீர்கள். யார் யார் முனாஃபிகீன்கள், யார் யார் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், சனுஅஸிபுஹும் மர்ரத்தைன், அவர்களை 2 தடவை நாம் வேதனைக்குள்ளாக்குவோம். ஒன்று அவன் உயிர் கைப்பற்றப்படும் போது ஏற்படக்கூடிய வேதனை, இரண்டாவது பர்ஸஹுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஏற்படக்கூடிய வேதனை, சும்ம யுரத்தூன இலா அஸாபின் அதீம், அதன் பிறகு பர்ஸஹுடைய வாழ்க்கைக்கு பிறகு அவர்கள் மிக பயங்கரமான ஒரு வேதனைக்கு, நரகத்துடைய வேதனைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் முனாஃபிகீன்கள் உண்மையிலே ஈமான் கொள்ளாமல் ஈமான்தாரிகளாக நடித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக ஒரு வேதனை, மரணித்த பிறகு பர்ஸஹுடைய வாழ்க்கையின் வேதனை, 2 தடவை அவர்களை வேதனை செய்வோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு மறுமையிலே அவர்கள் கொடிய நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அதே போன்று சூரத்துல் காஃபிர் என்ற அத்தியாயத்திலே 45, 46வது வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனையும் அவனுடைய படையை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஃபிரௌனுடைய ஆட்களை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான். மரண தருவாய் நெருங்கும் பொழுது உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரை கண் முன்னால் பார்த்த பிறகு அந்த ஃபிரௌன் நம்பிக்கை கொள்கிறான். நம்பிக்கை பலனளிக்காது. ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், இஸ்ரவேலர் சமுதாயம் எந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களோ அதே அல்லாஹ்வை நானும் நம்பிக்கை கொள்கிறேன் என்று ஃபிரௌன் என்ன செய்கிறான், நம்பிக்கை அவன் ஈமான் கொள்கிறான். ஆனால் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரை பார்த்த பிறகு ஈமான் கொள்வதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவன் தர்கராவுடைய நிலையை அடைந்த பிறகு அவன் நம்பிக்கை கொள்கின்றான். அப்ப அல்லாஹ் சொன்னாதான், இப்பொழுதுதான் நீ நம்பிக்கை கொள்கிறாயா, இதற்கு முன்பு வரை நீ மறுத்துக் கொண்டிருந்தாய் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வஹாக பிஆலி ஃபிரௌன சூல் அஸாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை மிக கொடிய வேதனை சூழ்ந்து கொண்டது. அவங்க மௌத்தா போன பிறகு பயங்கரமான வேதனை பர்ஸஹுடைய உலகத்திலே அவர்களை சூழ்ந்து கொண்டது. எப்படிப்பட்ட வேதனை, அந்நாள் யுஅலூன அலைஹா குதுவன் வ அஷியா, காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரக நெருப்பில் காட்டப்படுகிறார்கள்.
ஒருவர் மரணித்த பிறகு கியாமத் நாளில் போகக்கூடிய நரகம் பயங்கரமான வேதனை. பர்சகுடைய உலகத்திலேயே மரணித்த பிறகு காபிர்களுக்கு நயவஞ்சகர்களுக்கு நரகத்துடைய வேதனை ஆரம்பித்து விடுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரக நெருப்பிலே காட்டப்படுகிறார்கள். கியாமத் நாள் ஏற்படும் பொழுது, மறுமை நாள் ஏற்படும் பொழுது சொல்லப்படும், ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தாரை மிக பயங்கரமான கொடிய வேதனைகளை, நரக வேதனை தள்ளுங்கள் என்று சொல்லப்படும். கியாமத் நாள் அவர்கள் நரகம். என்றைக்கு ஃபிரௌனும் அவருடைய கூட்டம் அழிக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து கியாமத் நாள் வரை அவர்கள் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலே அவர்கள் காலையிலும் மாலையிலும் நரக நெருப்பில் வேதனை செய்யப்படுகிறார்கள், மிக பயங்கரமான வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்திலே 124வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி, என்னுடைய உபதேசத்தை யார் புறக்கணிக்கிறான். ذிக்ர் என்ற வார்த்தை எல்லா அர்த்தங்களையும் உள்ளடக்கியது. திக்ர் என்று சொன்னால் மார்க்க உபதேசம் பண்ற பாருங்க, இதுக்கு பேரு திக்ர். நாம தனிமையில் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்றோம் பாருங்க, சப்தம் இல்லாமல் மெதுவான சப்தத்தில் நாம் எண்ணுகிறோம் அல்லவா, அதுக்கு பேரு திக்ர் தான். திருமறை குர்ஆனுக்கு பேரு திக்ர் தான். தொழுகைக்கு பேரு திக்ர் தான். அல்லாஹ்வை நினைத்து நாம் பயப்படுவதும் திக்ர் தான். திக்ர் என்ற வார்த்தை பரவலான ஒரு பரந்த ஒரு பொருளை கொண்டது. அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி, என்னுடைய திக்ரை, என்னை நினைப்பதை எவன் மறுக்கிறானோ, எவன் இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கிறானோ, அவனுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருக்கடியான வாழ்க்கை என்று அல்லாஹ் குறிப்பிடுவது பர்சகுடைய வாழ்க்கை தான் அல்லாஹ் கூறுகின்றான். என்ன காரணம்? அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், மறுமை நாளில் அவனை நாம் குருடனாக எழுப்புவோம். மறுமை நாளில் குருடனாக அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தவன், இறை நினைவை புறக்கணித்தவன், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை மறுத்தவன், மார்க்கம் பேசக்கூடிய சபைகளை புறக்கணித்தவர்கள், இவர்களுக்கு மறுமை நாம் மரணித்த பிறகு பயங்கரமான நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பர்சகுடைய வாழ்க்கை அவர்களுக்கு நெருக்கடியாக இருக்கும். மறுமை நாளில் அவர்கள் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். அப்ப அவர் கேட்பான், ரப்பி லிமா ஹஷர்தனி அம்மா வகத் குன்து பஸீரா, இறைவா நான் பார்ப்பவனாக இருந்தேனே, என்னை நீ குருடனாக எழுப்பினான் மறுமையில் கேட்பான். அப்போது அல்லாஹ் சொல்வான், கதாலிக்கு அர்த்தத்துக்கு ஆயாத்துனா, இந்த உலகத்தில் என்னுடைய வசனங்கள் வரும் பொழுது நீ அவற்றை புறக்கணித்தாய், அது போன்று இன்றைய தினம் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் அவனுக்கு பதிலளிப்பான். அது மறுமை நாளில் உள்ளது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்களோ, காஃபிர்களாக இருக்கிறார்களோ, நயவஞ்சகர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு மரணித்த உடனேயே பர்சகுடைய உலகத்தில் வேதனை ஆரம்பித்து விடுகிறது என்பதை பல்வேறு திருமறை வசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதுபோன்று பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷுஅபுல் ஈமான் என்ற கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, அவங்க கபருக்கு பக்கத்துல நிற்கும் பொழுது கடுமையாக தன்னுடைய தாடியெல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு அழுகுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது, துதுக்கரும் ஜன்னத்து வண்ணார், சொர்க்கம் நரகம் எல்லாம் நினைவூட்டப்படுகிறது. பொதுவாக இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு தபியத், அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அதனால சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசும் பொழுது அஞ்சக்கூடாது, அழக்கூடாது என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது, சொர்க்கம் நரகம் எல்லாம் நினைவூட்டப்படுகிறது. வலா தபிக்கி, நீங்க அழுவதில்லை. தபிக்கி மின்ஹாதா, இந்த கபருக்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும் பயங்கரமாக நீங்கள் அழுகின்றீர்களே அப்படின்னு அவங்க கேட்கப்படுகிறது. அப்போ அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் கபர அவ்வளவு மன்சிலில் மனாசில் ஆகிரா, கபருடைய வாழ்க்கை என்பதுதான் மறுமையுடைய வாழ்க்கையில் முதலாவது வாழ்க்கை. கபர் என்பது நாம் அங்க போய் தூங்குற வாழ்க்கை கிடையாது. நம்ம பார்வைக்கு மண்ணோட மண்ணா மச்சி போறோமே, அது நம்ம ஒருவரை அடைக்கி விட்டு 6 மாதம் கழித்து 1 மாதம் கழித்து பார்த்தா மக்கி போய் நமக்கு தெரியும். நம்முடைய பார்வைக்கு மக்கி போய்விட்டதா அவர்கள் வாழவே இல்லை என்பது கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அந்த வாழ்க்கையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அது இந்த உலகத்தில் தான் நடக்கிறது. உயிரோடு தான் அவர்கள் வாழ்கிறார்கள், உயிரோடும் உடலோடும் வாழ்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல் கபர அவ்வளவு மன்சிலில் மனாசில் ஆகிரா, மறுமை வீடுகளில் முதலாவது வீடு கபர். அந்த கபருடைய வாழ்க்கையில் நஜா மின்ஹு, அந்த கபருடைய வாழ்க்கையில் ஒருவர் தப்பித்து விட்டார், கபருடைய வேதனையிலிருந்து ஒருவர் தப்பித்து விட்டால், ஃபமா பாதஹு ஐஸரு மின்ஹு, அதற்கு பின்னால் உள்ளது அதை விட இலகுவாக இருக்கும். பர்சகுடைய வேதனையை விட நரகத்துடைய வேதனை கொடியது. ரெண்டே
இருக்கு. அதுக்கு கியாமத் நாள் வந்து விட்டால் அது முடிந்து விடும். ஆனால் நரகத்துடைய வாழ்க்கையில காஃபிர்களுக்கு முடிவு என்பதே கிடையாது. அப்ப இரண்டுக்குமே நாம் அஞ்சி நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேட வேண்டும். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகள் நாயகத்துடைய வார்த்தையை சொல்லி காட்டாங்க. ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையில மறுமை வீடுகள்ல முதலாவது வீடு அவனுடைய கபர். அதுல ஒருவன் தப்பித்து விட்டான்னு சொன்னால் அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கை அது மிகவும் இலகுவாக அவனுக்கு அமைந்துவிடும். அடுத்து அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ரஐது மன்லரன் கத்து இல்லல் கப்ர் அஃரஉ. நபிகள் சொல்லி காட்டாங்க, நான் எந்த ஒரு கோரமான காட்சியையும் நான் பார்த்ததில்லை. ரெண்டு மூணு பேர் மட்டும் உதவி செய்யுங்க. ஓகே, நான் வச்சுக்கிறேன். மா ரஐது மன்லரன் கத்து இல்லல் கப்ர் அஃரஉ மின்ஹு. நான் எந்த ஒரு காட்சியையும் பார்க்கவில்லை, கபருடைய காட்சி என்பது அதை விட மிக கொடூரமாக இருந்தே தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தையையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, எடுத்துரைக்கிறாங்க. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம பர்ஸகுடைய வாழ்க்கையை பற்றி கபருடைய வாழ்க்கையை பற்றி நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு ஹிப்பான்ல 3112வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, லில் கப்ரி லக்தத்துல், கபருக்கு ஒரு இரைச்சல் இருக்கிறது, ஒரு நெருக்கடி இருக்கிறது கபருக்கு. லவ் நஜா மின்ஹா அஹதுன், அந்த கபருடைய நெருக்கடியிலிருந்து யாராவது ஒருவர் தப்பித்திருக்க முடியும் என்று சொன்னால் லஜா மின்ஹா சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தப்பித்திருப்பார்கள். சஅத் இப்னு முஆத் சாதாரண ஒரு சஹாபி கிடையாது. சொர்க்கத்திற்கு நன்மாராயம் பற்றி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அவருடைய சிறப்புகள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட போது கபர் அப்படியே அவரை நெருக்குவதற்காக வருகிறது. அதற்கு பிறகு இவர் சொர்க்கவாசி, அல்லாஹ்வுடைய அடியார், நல்லடியார் தெரிந்த பிறகு அது விசாலமாக்கப்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், எல்லா மூமின்களும் கபருடைய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு நல்லடியார் தெரிந்த பிறகு அவன் விசாலமாக்கப்பட்டு விடும் அவர்களுக்கு. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, கபருக்கு என்று ஒரு நெருக்கடி இருக்கிறது, ஒரு துன்பம் இருக்கிறது, அதிலிருந்து யாராவது ஒருவர் தப்பித்திருக்க முடியும் என்றால் சாயந்தரமா தப்பித்திருப்பார். அவ்வளவு பெரிய தியாகி, அவ்வளவு நல்லடியார், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி. அப்ப அப்படிப்பட்ட சஹாபிக்கு கூட அவரை கபூர்ல வைத்தவுடன் கபூர் நெருக்குவதற்காக வந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையை நமக்கு மிகவும் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து நாம பார்க்கிறோம், நாம காஃபிர்களுக்கு எத்தகைய வேதனைகள் அந்த பர்ஸகுடைய உலகத்தில் மரணித்த பிறகு இருக்கின்றதை பார்த்தோம். பாவிகளாக இருக்கக்கூடிய மூமின்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கும் பயங்கரமான வேதனைகள் இருக்கு. நம்ம பாவம் செஞ்சுட்டா பர்ஸகுடைய உலகத்தில் நமக்குரிய வேதனைகள் ஆரம்பமாகி விடுகிறது. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகை முடிந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சுற்றி உட்கார்ந்து கொண்டு நீங்க இன்றைக்கு ஏதாவது கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. அப்போ சஹாபாக்கள் யாராவது ஒரு கனவு கண்டா அவங்க அந்த கனவு சொல்லுவாங்க, அதுக்குரிய விளக்கத்தை நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. கனவுடைய விளக்கத்தை தெரிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் தான் நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்து அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு யாரும் கனவுடைய விளக்கத்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நாம ஒரு டெஸ்ட் பண்ணலாம், நடந்த பிறகு அது நம்ம இதுதான் விளக்கம் என்று சிலர் விளங்கிக் கொள்ளலாமே தவிர யாரும் இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் கனவுடைய விளக்கத்தை அறிந்தவர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லும் போது அவருக்கு நாம் தான் கனவுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால கனவுடைய விளக்கம், கனவின் பலன் என்று யார்கிட்டையும் போய் கேட்க கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு கனவுடைய விளக்கத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீ இன்றைக்கு ஏதாவது கனவு பண்ணீங்களா? அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த கனவை நாங்கள் செய்யல, பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு என்று சொன்னால், நபிகள் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது 2 மனிதர்கள் என்கிட்ட வந்தாங்க. என்னிடம் வந்து ஒரு பரிசுத்தமான பூமிக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அந்த பரிசுத்தமான பூமியில ஏராளமான காட்சி. இந்த ஒரு செய்தியை சொல்வதற்கு நமக்கு ஒரு ஜும்மா தேவைப்படும். நம்ம வருஷப்புடைய வாழ்க்கையை பற்றி வரக்கூடிய செய்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். இது நீண்ட ஒரு செய்தி.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு முதலாவதாக ஒரு காட்சி காட்டப்படுகிறது. ஒரு மனிதர் அவர் மல்லாக்க படுத்திருக்கின்றார். அவருடைய தாடை இருக்கு பாருங்க, தாடையில என்ன செய்றாங்க, ஒரு இரும்பு கொக்கியை வைத்து குத்தப்படுகிறது. தாடையில் குத்தப்பட்டால் அது பின்னால் பிடரி வழியாக வெளியே வந்தது. திரும்ப உருவி இந்த தாடையில் குத்தப்படுகிறது, பின்னாடி பிடரி வழியாக வெளியே வருகிறது. இங்க உருவும் பொழுது இந்த தாடையில் குத்தும் போது இது சரியாகி விடுகிறது, திரும்ப இங்க குத்தும் பொழுது இது சரியாகிவிடும். இப்படியே ஒருவர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஹாதா, இது என்ன, ஏன் இவருக்கு இந்த மாதிரி வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகத்தை அழைத்து சென்ற 2 மனிதர்கள் சொல்றாங்க, பந்தல் நீங்க என்ன செய்யுங்க, செல்லுங்கள் அப்படி போறாங்க. போனால் இன்னொரு மனிதர் அவர் மல்லாக்க படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். மல்லாக்க படுக்க வைக்கப்பட்டு அவருக்கு பக்கத்திலே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதருக்கு மத்தியிலே ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கிறது, பயங்கரமான ஒரு பாறை. அந்த நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர் பாறையை தூக்கி மல்லாக்க படுத்திருக்கக்கூடிய மனிதருடைய தலையில் ஓங்கி போடுகின்றார். போட்டவுடன் அவருடைய தலை சுக்கு நூறாக நொறுங்குகிறது. இந்த பாறை அப்படியே உருண்டோடுகிறது. இந்த மனிதர் மீண்டும் அந்த பாறை எடுத்து வருவதற்குள் தலை ஒன்று சேர்ந்து விடுகிறது. திரும்பவும் போடப்படுகிறது, தலை சுக்கு நூறாக உடைகிறது, திரும்ப பாறை உருண்டு ஓடுகிறது. இப்படி ஒரு வேதனை நடக்கிறது. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, மாஹாதா இது என்ன? அவங்க சொல்றாங்க, செல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டே செல்கிறார்கள். அழைத்துக் கொண்டே சென்ற அடுத்த ஒரு காட்சி காட்டப்படுகிறது. ஒரு இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இரத்த ஆறிலே ஒருவர் ஆற்றினுடைய மைய பகுதியில் ஒருவர் இருக்கிறார், ஆற்றினுடைய கரையில் ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆற்றினுடைய கரையில் அமர்ந்து கொண்டிருப்பவருக்கு அடியிலே பொடி பொடி கற்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றினுடைய இரத்த ஆற்றின் மைய பகுதியிலே இருப்பவர் அப்படியே நீந்தி வருகின்றார். இந்த கரையில் இருப்பவர் அவர் நெருங்கி வந்தவுடன் ஒரு கல்லை எடுத்து அவருடைய வாயில் வீசியதைதான் மீண்டும் ஆற்றின் நடுப்பகுதிக்கு அவர் போய்விடுகின்றார். இப்படியே அவர் வேதனை செய்யப்படுகிறார். நபிகள் நாயகம் கேட்கிறார், மாஹாதா இது என்ன? செல்லுங்கள் அப்படின்னு அழைச்சுக்கிட்டே போறாங்க. அழைத்து கொண்டே சென்றால் அடுத்த ஒரு காட்சி காட்டப்படுகிறது. ஒரு அடுப்பு, நம்ம ஊர்ல பழைய காலத்து அண்டா இருக்கு பாருங்க, மேல நல்ல சின்னதா இருக்கு, பின்னாடி என்ன செய்ய விரிச்சராரு, அந்த மாதிரி ஒரு அடுப்பு. அந்த அடுப்புக்குள் பார்த்தால் நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் கிடைக்கிறார்கள். அந்த அடுப்பிற்கு கீழே பயங்கரமான அந்த அண்டாக்கு கீழே கடுமையான நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. நெருப்புடைய தணல், அதனுடைய சூடு அதிகரிக்கும் பொழுதெல்லாம் நிர்வாணமாக உள்ளே கிடைக்கக்கூடிய ஆண்களும் பெண்கள் அப்படியே மேல் நோக்கியே வர்றாங்க. மேல் நோக்கியே வந்து அவர்கள் கீழே விழுவதற்கு நெருங்கும் பொழுது அந்த நெருப்பு குறைந்து விடுகிறது, திரும்ப அதற்குள் விழுந்து விடுகிறார்கள். திரும்ப நெருப்பு அதிகரிக்கப்படுகிறது. நிர்வாணமாக கிடைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்படியே மேல் நோக்கி வர்றாங்க. அவங்க வெளியே விழுவதற்கு நெருங்கும் பொழுது திரும்ப அந்த சூடு குறைந்து விடுகிறது, அவங்க திரும்ப உள்ள விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி செய்யப்படுறாங்க, வேதனை செய்யப்படுகிறார்கள். இந்த 4 காட்சியுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, இன்னும் பல காட்சிகள் காட்டப்படுகிறது. இறுதி இதற்குரிய விளக்கத்தை கேட்கிறார்கள். அவர் நபிகள் நாயகம் சொன்னாங்க, நபிகள் நாயகத்தில் 2 மனிதர்களும் சொன்னார்கள், நாங்கள் ஜிப்ரீலும் மீகாயிலும். முதலாவதாக நீங்கள் பார்க்கிற ஒரு மனிதர் அவருடைய தாடை கொக்கியால், இரும்பு கொக்கிகளால் குத்தப்படுவது, அவர் யார் என்று சொன்னால், அவர் விடிந்ததும் ஒரு பொய்யை சொல்வார். அந்த பொய் இரவாவதற்குள் உலகத்தை எல்லாம் சுற்றி வந்துவிடும். ஒரு பொய் சொன்னா உலகத்தை சுற்றி வந்தது ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி வேணா அது எப்படி நம்ம கேட்கலாம். இன்னைக்கு கேட்க முடியுமா? பேஸ்புக்ல ஒரு செய்தியை போட்டா போதும், வாட்ஸ்அப்ல ஒரு 5000 பேர் ஒரு குடும்பத்துல 10 குடும்பத்துல போட்டாக்க எங்கெல்லாம் பறக்குது. பக்கத்து வீட்டுல மௌத்தான செய்தி கீழே வீட்டுல உள்ளவருக்கு தெரியல, வெளிநாட்டுல இருந்து தகவல் வருது, நம்ம பக்கத்து வீட்டுல மௌத்தாயிட்டாங்க, யாரும் இப்பதான் 2 நிமிஷம் ஆச்சு. அப்ப ஒரு செய்தியை போடுறாங்க, பொய்யான செய்திகள், ஆபாசமான செய்திகள், அடுத்தவரை பற்றி அவதூறு. ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு நியாயத்தை வைத்துக் கொண்டு மார்க்கத்தின் அடிப்படையில் சரியா தவறா என்று யோசிக்காமல் இன்று பொய்களை பரப்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அவன் ஒரு பொய்யை சொன்னால் அந்த பொய் உலகத்தையே சுற்றி வந்து விட்டது. இவனுக்குத்தான் அந்த வேதனை. அவனுடைய வாயால் கொக்கியால் குத்தப்படுகிறது. நம்ம நினைக்கலாம், நம்ம இன்னைக்கு பேஸ்புக்ல தான் அடிக்கிறோம், வாட்ஸ்அப்ல தான் பரப்புறோம், வாயால் சொல்ல வேண்டிய தகவலை தான் நம்ம பேஸ்புக்ல போடுறோம், வாட்ஸ்அப்ல பரப்புறோம், செய்திகளை என்ன செய்யறோம், சொல்றோம். அப்ப இந்த மாதிரி பொய்யை பரப்பியவனுக்கு அந்த தண்டனை. இரண்டாவது, தலை பாறையால் உடைக்கப்பட இவன் யார்? இவன் குர்ஆனை படித்து மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அந்த குர்ஆனை இரவில் ஓதி தொழாமல், சில தஹஜ்ஜுத் தொழுகை என்று விளக்கம் சொல்கிறார்கள்,
சில சுபு தொழுகை என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. எப்படிதான் பிரச்சனை கிடையாது, தொழாமல் தூங்கியவனுக்கு அந்த தண்டனை. நம்ம எத்தனை 5 கால தொழுகை நாம் தொழுவதில் எவ்வளவு பேர் தொழாமல் இருக்கின்றோம்? ஜும்மா வரக்கூடிய மக்கள் நாம் சரியாக 5 கால தொழுகைக்கு வந்தால் பள்ளி பத்துமா? அப்ப நாம தொழுகையின் பேணுதல் இல்லாத மக்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சுபு தொழாமல் தூங்கியவர்களுக்கு தலை உடைக்கப்படக்கூடிய வேதனை பரிசனுடைய அந்த வாழ்க்கையிலே ஆரம்பமாவதை நாம் பார்க்கிறோம். ரத்த ஆதியை நீந்தி கொண்டிருந்தானே, இவன் யார் தெரியுமா? இவன் தான் வட்டி வாங்கி சாப்பிட்டவன். மக்களுடைய பணத்தை வட்டி வாங்கி சாப்பிடுவது, அதுக்கு ரத்தத்தை உறிஞ்சுவது, அதை குறிப்பதற்கு அடையாளமாகத்தான் அவன் மரணித்த உடனேயே அவனுடைய வருஷமுடைய வாழ்க்கையில் அவன் ரத்த ஆதி நீந்தி அவனுக்கு வேதனை அளிக்கப்படுகிறது. அடுத்ததாக அடுப்பிலே அப்படியே சூடு அதிகரிக்கும் பொழுது நிர்வாணமாக கடல் வேதனை செய்யப்பட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும், கற்பு நெறியை பாதுகாத்துக் கொள்ளாத ஆண்களும் பெண்களும். இன்றைக்கு உலகத்தில் எங்க பார்த்தாலும் ஒழுக்க வாழ்க்கை சீரழிக்கக்கூடிய செயல்கள், தொலைக்காட்சிகள்ல, செய்தித்தாள்கள்ல, பேஸ்புக்ல, எல்லா இடங்களிலையும் ஒழுக்க வாழ்வை சீரழித்து மனித உள்ளங்களை கெடுத்து நாசமாக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். விபச்சாரத்தில் விழுந்த ஆண்களும் பெண்களும் அவர்கள் மரணித்த உடனேயே வருஷமுடைய வாழ்க்கை அவர்களுக்குரிய வேதனை ஆரம்பமாகி விடுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கபருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேவை. இன்னும் பல வேதனைகள், காட்சிகள் நமக்கு குர்ஆன் சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் நாடினால் அவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்றைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் என்ற பயங்கரவாத அரசு பலஸ்தீனில் உள்ள கஸா என்று சொல்லக்கூடிய காசா பகுதி மக்கள் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பலஸ்தீன் என்பது 1948 ஆண்டுக்கு முன்பாக, 1917க்கு முன்பாக அது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள், சிறிதளவு அரபு பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள், சிறிதளவு அரபு பேசக்கூடிய யூதர்கள், இவர்கள் பெரும்பான்மையாக பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வந்த பகுதி. ஐரோப்பா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் சேர்ந்து ஐரோப்பாவில் உள்ள யூதர்களுக்கு தனிநாடு தேவை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வாழக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமிய சமுதாயத்தை விரட்டி அடித்து அந்த நிலத்தை இரண்டாக பிரித்து 55% யூதர்களுக்கும் 45% முஸ்லிம்களுக்கும் அவர்கள் பிரித்துக் கொடுத்தார், அரபுகளுக்கும் பிரித்துக் கொடுத்தார்கள். என்னடா இது 45% நீ பிரிச்சு கொடு, எங்கள் நாங்க அதிக எண்ணிக்கை நாங்க இருக்கிறோம், எங்கள் 45% கேட்டால் பிரித்து கொடுத்த அன்றைய தினமே அந்த யூத தீவிரவாத அந்த அரசு என்ன செய்தது என்று சொன்னால் 500 முஸ்லிம் கிராமங்கள் 1948 500 முஸ்லிம் கிராமங்கள்ல 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை, அரபிகளை, முஸ்லிம்களை அடித்து விரட்டி, அதே போன்று 30,000த்துக்கும் அதிகமான குடிமக்களை கொன்றளித்து அவனுக்கு 55% கொடுக்கப்பட்டது, 80% அவனை செஞ்சுட்டான். அதை வந்து சுற்றி வளைத்துக் கொண்டான். அவனுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்தது 55, மறுநாள் 80% சுற்றி வளைத்து அதையே உடனடியாக ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் தான் அது இஸ்ரேல் என்று அந்த இடத்தை அங்கீகரித்துக் கொண்டார்கள். இது 1967-48 காலகட்டங்கள். அதற்கு பிறகு இன்னும் ஒவ்வொரு நேரத்திலும் பிடுங்கி 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 இன்றைக்கு 80%க்கும் அதிகமான பகுதிகளை யூத அரசாங்கம் கைப்பற்றி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பலஸ்தீன் என்பது ஒரு நாடா கிடையாது. ஒன்று வந்து வெஸ்ட் பேங்க், மேற்கு கரையை சொல்லுவாங்க, ஜோர்டானுடைய நதி ஓடு, ஜோர்டான் நதி ஓடுது. வெஸ்ட் பேங்க் என்பது இஸ்ரேல்ல அது கிழக்கு இருந்தாலும் மேற்கு கரையை சொல்லுவாங்க. என்னன்னா ஜோர்டான்ல இருந்து ஓடக்கூடிய நதியினுடைய மேற்கு கரை போது இருப்பது வெஸ்ட் பேங்க். அங்க ஒரு சின்ன ஒரு கூட்டம், அங்கதான் பைத்துல் முகத்தஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்னு கஸான்னு சொல்லவும் இன்னொரு பகுதி. இங்க ஒரு சென்னை அளவுக்கு, சென்னையில ஒரு 3/4 அளவு, இன்னும் ஒரு 20 லட்சம் மக்கள் நினைச்சாங்க வசிக்கிறார்கள். இன்னொரு வெஸ்ட் பேங்க் என்ற பகுதி. இந்த கஸா என்ற பகுதி தான் ஹமாஸ் என்பவருடைய ஆட்சி பகுதியில். ரெண்டுமே தனித்தனி இடங்கள், ஒரே நாடுன்னு சொன்னாலும் தனித்தனி இடங்கள், தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த கஸ்ஸா என்ற பகுதி, அதை தமிழ்ல காசான்னு சொல்லுவாங்க. இங்க இது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. அங்க உள்ள மக்கள் காலையில வேலைக்கு போனா கூட ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ராணுவ செக்கப், திரும்பி வரும்போது 3 மணி நேரம் ராணுவ செக்கப். நினைச்சா யாரையும் சுட்டு தள்ளலாம். ஒவ்வொரு நாளுமே அங்கே இஸ்ரேலிய ராணுவத்தால் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவங்க சொந்தமா மின்சாரம் தயாரிக்க விட மாட்டாங்க, அவங்க சொந்தமா குடிநீர் தயாரிக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு குடிநீர் சுகாதாரமற்ற குடிநீர். அவங்க மருந்து கம்பெனிகளோ மருத்துவமனைகளோ இவங்க கொடுத்தாதான் உண்டு. இவங்க ஒவ்வொன்றையும் இந்த யூத பயங்கரவாத அரசாங்கம் அந்த மக்களை பல்லாண்டுகளாக அவர்களை மிக பயங்கரமான கொடுமை, மன அழுத்தம், விரக்தி, எதுக்கு நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற அளவிற்கு அந்த மக்களுக்கு பயங்கரமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் அடி வாங்கிட்டு இருப்பான். அந்த மக்கள் எதிர்த்து தாக்க ஆரம்பித்தால் இன்றைக்கு அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த காசா நகரத்தின் மீது 60,000 கிலோ வெடிகுண்டு, ஒரு குண்டு போட்டோம்னா 650 கிலோ ஒரு குண்டுடைய வெயிட். அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது ஒரு வருஷத்துல போட்ட வெடிகுண்டுடைய அளவு 6,000. ஒரு வருஷத்துல அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் குண்டு போட்டாங்க, அதனுடைய வெயிட் 6,000. இந்த 6,000 கிலோ வெடிகுண்டை 20 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் 6 நாள் இந்த இஸ்ரேல் அரசாங்கம் போட்டது எவ்வளவு ஒரு பயங்கரமான கொடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவம் அல் அஹ்லி என்ற மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில ஏறத்தாழ 1000க்கு மேல சின்னஞ்சிறு பிஞ்சுகள் குண்டடி தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இவங்களெல்லாம் இருக்கும் பொழுதே அந்த மருத்துவமனையை குறிவைத்து இந்த யூத அரசாங்கம் தாக்கி சாவு எண்ணிக்கை 500 சொல்றாங்க. ஆனால் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் பிஞ்சு குழந்தைகள். இன்றைக்கு அந்த கஸ்ஸா பகுதியை கைப்பற்றக்கூடிய வகையில இந்த வடக்கு கஸ்ஸா தெற்கு கஸ்ஸா இருக்கு. அந்த தெற்கே உள்ளவர்கள் செய்ய வேண்டும். 10 லட்சம் மக்கள் ஒரே நாளில் சில மணி நேரங்கள் என்ன செய்ய வடக்கு போயிடணும். அதையும் இவர்கள் கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அயோக்கியர்களுக்கு எதிராக இந்த பயங்கரவாதிகள் இறுதியாக தஜ்ஜால் வரும்போது யூதர்கள் அழிக்கப்படுவார்கள். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முன்னறிவிப்பு என்றாலும் இந்த யூதர்கள் இன்றைக்கு அங்கே வாழக்கூடிய அப்பாவி மக்களுடைய நாட்டை அபகரித்து அவங்க செய்யக்கூடிய அநியாயம் என்பது கொஞ்சம் நஞ்சமல்ல. இந்த பாசிச பயங்கரவாத யூதர்களுக்கும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கும் எதிராக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பலஸ்தீனிலே பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காக அவர்களுக்கு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.